வணக்கம். பிரியாணிக்கு பின் தர்பூசணி சாப்பிட்டால் உயிரே போகுமா? மருத்துவர்கள் சொல்வது என்ன? மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். பிரியாணி சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரத்தில் தர்பூசணி சாப்பிட்டுள்ளதால் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல் கூறுகின்றன. மும்பையை உலுக்கிய இந்த சம்பவத்திற்கு பிறகு பொதுமக்களிடையே ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதாவது பிரியாணி சாப்பிட்ட பிறகு தர்பூசணி சாப்பிட்டால் மரணம் வரை ஏற்படுமா? தர்பூசணியை எப்போது எல்லாம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் கூறிய தகவல்களை நாம் அடுத்து பார்க்கலாம். மருத்துவர் ஐஸ்வர் கிளாடா இது குறித்து கூறியதாவது என்னவென்றால், பிரியாணியையும் தர்பூசணியும் அடுத்தடுத்து சாப்பிடுவதாலோ அல்லது சிறிது இடைவெளி விட்டு சாப்பிடுவதாலோ உயிரிழப்பு வரை ஏற்படும் வாய்ப்பு குறைவு. இந்த இரண்டும் இருவேறு உணவுகள். இரண்டுமே செரிமானம் ஆவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வேறு. எனினும் இந்த உணவுகளை ஒன்றாக சாப்பிட்டதால் மரணம் ஏற்படுவது என்பது வழக்கத்திற்கு மாறான ஒன்றாகும். மும்பை சம்பவத்தை பொறுத்தவரை ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. உணவு அல்லது தர்பூசணி நீண்ட நேரம் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது கெட்டுப்போனாலோ அவற்றில் அபாயகரமான பாக்டீரியாக்கள் உருவாகியிருக்கலாம். ஸ்டெஃபிலோகாக்கஸ், சால்மோனெல்லா மற்றும் ஈகோலி போன்ற பாக்டீரியாக்கள் உணவு வழியாக உடலுக்குள் நுழைந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் கடுமையான நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகின்றன. சில சமயங்களில் இந்த நிலை செப்சிஸ் எனப்படும் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு கூட வழிவகுக்கும். ஃபுட் பாய்சன் ஏற்பட்ட பிறகு அறிகுறிகள் வெளிப்படவும் அது தீவிரமாகவும் வழக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருவர் ஆரோக்கியமான உடல் நிலையுடன் இருப்பவராக இருந்தால் தொற்றை எதிர்த்து உடல் போராட முயற்சிக்கும். எனினும் தொடர்ச்சியாக வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் உடலின் நீர்ச்சத்து குறைந்து எலக்ட்ரோலைட்ஸ் குறையும். இதனால் இரத்த அழுத்தம் வேகமாக குறைந்து அதிர்ச்சி நிலை ஏற்படும். இந்த நிலை சில நேரங்களில் ஆபத்தானது. அசைவ உணவு செரிமானம் ஆவதற்கும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் செரிமானம் ஆவதற்கும் எடுத்துக்கொள்ளும் நேரம் வெவ்வேறானவை. தர்பூசணி உடனடியாக செரிமானமாகிவிடும். ஆனால் இறைச்சி உணவுகள் செரிமானம் ஆவதற்கு நேரம் பிடிக்கும். இந்த இரண்டையும் ஒன்றாக சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் உயிரிழப்பு நேரடியான காரணமாக அமையாது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. மும்பையில் என்ன நடந்துச்சுன்னா, உறவினர் எல்லாத்தோட ஒரு 5 பேரோட சாப்பிட்ருக்காங்க. அவங்க கூட சாப்பிட்ட உறவினர்களுக்கு எதுவுமே ஆகலை. இவங்க நைட்டு மிட் நைட்டில் தர்பூசணி சாப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மிட் நைட்டில் தர்பூசணி சாப்பிட்ருக்கிறதா சொல்லப்பட்டது. மார்னிங்லேருந்து இவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்ட நபர்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ பிரியாணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிட் நைட்டில் தர்பூசணி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இது ஒரு தெரியாத நியூஸ் தான். ரியாலிட்டி ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது முடிவு எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனிமே தான் தெரிய வரும். இப்போ சீசன் டைம் அப்படிங்கிறனால போன முறையும் தர்பூசணி எல்லோரும் குறை சொன்னாங்க. இந்த முறையும் குறை சொல்கிறதுக்கு இனிமேல் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ தர்பூசணி நல்ல பழம் தான், எல்லோரும் சாப்பிட்ருங்க. எதுனாலும் அளவாக எடுத்துக்கிறது நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்லாமா, இல்லைனா பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாமா அப்படின்னுனா அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அதனால தான் இவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. இது ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான்.